ஹாய்ப்பா, அனைவருக்கும் காலை வணக்கம். மம் வித் டெய்லி ஒர்க் சேனல்லேருந்து அம்மா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரே நிமிஷம் ரசம், ஒரே நிமிஷத்தில் ரசம் வைக்கிறது எப்படி, அடிப்பொலி ரசம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று கூட நான் வச்சேன், இன்றைக்கும் அதவே தான் வைக்க போகிறேன். அந்த டேஸ்ட் நீங்களும் உணரணுங்கிறக்காக நான் அம்மா இந்த வீடியோ போடுறேன். புளி ஊற வச்சு அதை பண்ணி இதை பண்ணி நிறைய டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருளை மட்டும் பாருங்கள். புளி நல்லா அலசி ஒரு உருண்டை, எலுமிச்சம்பழம் அளவு ஒரு உருண்டை, 2 தக்காளி, பூண்டு, 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, சீரகம், மிளகு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள். இது ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம். மிக்சியில் போட்டு ஒரே அரைச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து நுர கட்டினதுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நேற்று நான் இந்த டேஸ்ட்டை அனுபவிச்சதுனால மறுபடியும் ரிப்பீட்டடாக இதவே வைக்கலான்னு சொல்லிவிட்டு முந்தா நாள் எனக்கு டைம் இல்லாதனால சீக்கிரம் அப்படி வச்சேன். இப்போ இந்த ரசத்தோட டேஸ்ட் எனக்கு பிடிச்சதுனால மறுபடியும் இன்றைக்கி அதவே வச்சுக்கலாம். ஒரே நிமிஷம் தான், ஒரு நிமிஷம் எடுக்கிறோம், ஒரு நிமிஷம் அரைக்கிறோம், ஒரே நிமிஷத்தில் தாளித்து விட்டு அது ஒரு நிமிஷம் நுர கட்டி கொதிக்கக்கூடாது. நுர கட்டினோன்னு அப்படி இறக்கி சுடு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு. நான் மறுபடியும் பார்த்துக்காங்க, நல்லா பாருங்கள் என்னென்ன எடுத்துருக்குறேன்னு. புளி அலசி எடுத்துருக்கேன், ஏன்னா அதில் மண் தூசி எல்லாம் இருக்கும். அதனால் தண்ணியில் போட்டு ஒரு அலசி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு, 2 தக்காளி, பூண்டு ஏன் அம்மா உரிக்காமல் அப்படி வச்சுருக்கேன், 1 2 உரிச்சிருக்கிறேன்னா நம்ம பழைய காலத்துலலாம் அம்மாவுக்கெல்லாம் அப்படி தான் போடுவாங்க. நல்லா முழுசாலாம் இல்லை, 1 2 உளிச்சு போட்டிங்கன்னா தான் அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது. அதே மாதிரி 2 வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், அதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது எல்லாம் ஒன்றா போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து நுர கட்டினதுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் டேஸ்ட்டான ரசம் கிடைக்கும். நீங்கள் அனுபவித்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அம்மாவோட ஸ்டைல் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. பாய்மா, அனைவரும் நலமாக இருக்க ஆண்டவனை வேண்டுகிறேன். பாய்.